ஸ்ரோத்ரேபியக இது வரைக்கும் சந்திராபீட கதையில் சந்திராபீடன் மகாஸ்வேதாவை மீட் பண்ணி அவளுடைய கதைகளை கேட்டு முடிச்சுட்டு இப்போ கந்தர்வ ராஜகுமாரியான காதம்பரியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா. காதம்பரியை பார்க்குறதுக்கு வந்ததுனால காதம்பரியை மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவள் சொன்ன அந்த மாடிக்கு கிரீடா பர்வதத்துக்கு போய் கேயூரகன் அழிச்சின்னு போய் அந்த இடத்த காமிச்சு அங்கே அவன் தங்கறதுக்கான மணி மண்டபத்துக்கு போயிருக்கான். ஸோ இப்போ மேற்கொண்டு நம்ம அதை அப்போ காதம்பரி ஒரு விப்ரலம்ப சோகத்தோடு சந்திராபீடன் வந்திருக்கிறதே தனக்கு ஒரு பெரிய மனசில் ஒரு கிளுகிழுப்பை தருதே அப்படிங்கிறத உணர்ந்துட்டு இருக்கிறவளாக இருக்காங்கிறவரை பார்த்தோம். இப்போ மேற்கொண்டு அதாவது லாஸ்ட்டாக பார்த்தது பூர்வகிருத்த புண்ணிய சஞ்சயேனைவ நேவ அயம் ஆனீதக மம விப்ரலம்பக சந்திராபீடக இதி சஞ்சிந்திய குர்வீம் லஜ்ஜாம் உவாக. அவளுக்கு ஒரு பெரிய வக்கம் வந்திருக்கு அப்படிங்கிற வரை பார்த்தோம். இப்போ மேற்கொண்டு சந்திராபீடோ அப்படி பிரவிஷ்ய மணிகிரகம் ஷிலாதலா ஸ்தீர்ணாயாம் உபயத்தக உபர்யுபரி நிவேஷித பஹு உபதானாயாம் குதாயாம் நிபத்திய கேயூருகேன உத்சங்கே கிரகீத சரணயுகளக தோலாயமானேன சேதசா சிந்தாம் விவேஷ. ஸோ சந்திராபீடனும் சிந்தையில் ஒரு யோஜனையில் இப்போ என்னுடைய ராவனை பற்றி ஒரு எண்ணங்கள் இதுவரை பார்த்ததெல்லாம் பற்றி ஒரு எண்ணங்கள் வருது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார். சந்திராபீடன் அந்த மணிகிரகத்தில் நுழைஞ்சதும் ஷிலாதலாஹா தீர்ணாயாம் உபயத்தக ஒரு கல்லாலான ஒரு படுக்கை விரிப்பில் ரெண்டு பக்கத்துலேயும் உபயத்தக உபரி மேலே நிவேஷித்த பகு உபதானாயாம் குதாயாம் நிபத்திய நிறையா உபதானாயாம்னா பில்லோஸ் நிறையா பில்லோஸை வச்சு அது மேலே குதாயாம் நிபத்திய சித்திர கம்பளம் ஒன்று விரித்து அது மேலே கேயூரகேன உத்சங்கே கிரகீத சரணயுகளக கேயூரகன் ரெண்டு மடியிலையும் இவனுடைய பாதத்தை எடுத்து வச்சுட்டு அவனுக்கு பாத சேவை பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் தோலாயமானேன சேதசா சிந்தாம் விவேஷ ஒரு மனசு இங்கேயும் இங்கேயும் அலப்பாஞ்சுட்டு இதுவரை பார்த்ததெல்லாம் நினச்சிண்டு இருக்கிற கூடியவனாக ஒரு சிந்தையோடு இருந்தான். கிம் தாவத் அஸ்யாக காதம்பர்யாக சஹபுவக ஏதே விலாசாக அஹோஸ்வித் அனாராதித பிரசன்னேன மகரகேதுனா மயி நியுக்தாக ஏன மாம் சராகேன சக்ஷுஷா தீர்யக் விலோகயதி ஆலோகிதா ச லஜ்ஜயா ஆத்மானம் ஆவೃಣோதி இதி பூயஸ்ச அச்சிந்தயத் கிம் அனேன விருதா ஏவ மனசா கேதித்தேன யதி சத்யம் ஏவ இயம் தவலேக்ஷணா மய்யேவம் ஜாதசித்த விருத்திஹி ந சிராத் ச ஏவ ஏனாம் அப்ரார்த்தித அனுகூலக மன்மதக பிரகடீகரிஷ்யதி ச ஏவ அஸ்ய சம்சயஸ்ய சேதா பவிஷ்யதி இதி அவதார்ய வினோதார்த்தம் காதம்பர்யா பிரஹிதாபிஹ கன்யாகாபிஹ சஹ அக்ஷைஹ கேயைஹ விபஞ்சிவாத்யைஹ ஸ்வர சந்தேக விவாதைஹ சுபாஷித கோஷ்டீபிஹ அன்யைச்ச சரசாலாபைஹ கிரீடன் ஆசாம் சக்ரே. ஸோ மேலும் அவன் அந்த மாதிரி யோஜனை பண்ணதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கிறத முழுக்க விவரிச்சிருக்கார். கிம் தாவத் அஸ்யாக காதம்பர்யாக சகபுவக ஏதே விலாசாக அவள்கிட்ட இருக்கிற அந்த விலாசங்கள்னால் ஒரு அழகு தன்மையானது. சகபுவக கூடவே பிறந்ததா என்ன காதம்பரியாக சகபுவக அஸ்யாக காதம்பரியுடனே கூட பிறந்தவையா இந்த இவ்வளோ அழகுகளும் அழகுடன் இருக்காளேவ அப்படிங்கிறது அஹோஸ்வித் அல்லது அனாராதித்த பிரசன்னேன மகரகேத்துனா மயி நியுக்தாக இல்லை அப்படி இல்லைன்னா மகரகேத்துனா காமன் மன்மதனால் அனாராதித்த பிரசன்னேன யாருமே அவளை அந்த இளமையை யாரும் யூஸ் பண்ணலை அனாராதித்த பிரசன்னத்தோடு இருக்காளேங்கிற காரணத்தால் மகரகேத்து மயி நியுக்தாக நான் மகரகேத்துவால் நியமிக்கப்பட்டவையா ஏன மாம் சராகேன சக்ஷுஷா திரியக் விலோகயதி
ஆலோகிதா ச லஜ்ஜையா ஆத்மானம் ஆவருணோதி. இதனால் நான் ஒரு ஆசையோட ஒரு ஓரப்பார்வையாக பார்த்து ஆலோகித ச லஜ்ஜையா என்னையே நான் திரும்பவும் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆவருணோதி இது பூயஸ்ட அச்சிந்தே திரும்பவும் ஹீ இஸ் திங்கிங் அபவுட் ஹிம்செல்ஃப். கிம் அனேன விருத்தா ஏவ மனசா கேதித்தேன. இந்த மாதிரி மனசில் எதுக்காக அவள் வருத்தத்தோடு இருக்கணும். எதி சத்தியம் ஏவ அயம் தவலேக்ஷணா மயி ஏவம் ஜாத சித்த விருத்திகி ந சிராத் ச ஏவ ஏனாம் அப்ரார்த்தித அனுகூலக மன்மதக பிரகடீகரிஷ்யதி ச ஏவ அஸ்ய சம்சயஸ்ய சேதா பவிஷ்யதி இது அவதாத்ய. அதுக்கு அடுத்தது கிம் எதுக்காக மனசில் போட்டு இப்படி நம்மளா எதிச்சு பண்ணிக்கணும். எதி சத்தியம் ஏவ அயம் எம் தவலேக்ஷணா மயி ஏவம் ஜாத சித்த விருத்திகி. ஒரு சமயம் அவளுக்கு உண்மையாகவே அந்த வெண்மையான பார்வை தவல ஈக்ஷணா மயி ஏவம் என்னிடத்தில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு ஜாத சித்தி விருத்திகி அவளுடைய சித்தத்தில் ஒரு விருத்தி ஏற்பட்டிருந்திருந்தா ந சிராத் ச ஏவ. ஏன்னா என்ன சிராத்னு ரொம்ப நாழி ஆகாத உடனடியாகவே அவளை அப்ரார்த்தித்த அனுகூல மன்மதக பிரகடீகரிஷ்யதி. அந்த மன்மதன் ரெடியாக இருப்பான். அவனை வேண்டவே வேண்டாம். அந்த வேண்டாதவனான அவனை பிரார்த்திக்க வேண்டாதவனான அந்த மன்மதன் உடனே பிரகாசப்படுத்திடுவான். அதை அவளுக்கு ஒரு விகாசம் கொடுத்துருவான். ச ஏவ அஸ்ய சம்சயஸ்ய சேதா பவிஷ்யதி. அப்போ அவளுடைய அந்த டவுட் சம்சயஸ்ய சேதா அந்த சம்சயங்கிற அந்த இதை ஹீ வில் கட் ஆஃப் தீர்ப்பவன் ஆகிடுவான் சேத்தாங்கிறச்ச பவிஷ்யத்தி. ஏன்னா இவனுக்கு அந்த ஆசை இருக்கா இல்லையா அந்த டவுட்லாம் வரும்பொழுது மன்மதனுடைய ஒரு ஆக்கிரமிப்பு வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பியாண்ட் தட் இருக்கிற ஃபீலிங் கட் ஆகி அந்த மனசில் ஒரு காமம் உண்டாகிவிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இத்தி அவதாதிய வினோதார்த்தம் காதம்பரியா பிரஹிதாபிகி கன்யகாபிகி சக. தன்னை ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக வினோதார்த்தம் கேளிக்கையாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக காதம்பரியால் அனுப்பப்பட்ட பெண்களுடன் கூட அக்ஷைஹி கேயைஹி விபஞ்சி வாத்தியைஹி சந்தேக விவாதைஹி சுபாஷித கோஷ்டிபிகி அந்நேஷ்ட சரசா லாபைகி. ஸோ அவளால் அனுப்பப்பட்ட பெண்களுடன் கூட தியூத்தம் விளையாடுறது பாட்டுகளால் கேயைகி பாட்டுகளாலும் அப்புறம் விபஞ்சி வாத்தியகி வீணா வாத்தியங்களினாலும் ஸ்வர சந்தேக விவாதைகி அதில் வர ஸ்வர சந்தேகங்கள்லாம் ஒரு டிஸ்கஷன் மாதிரியும் சுபாஷித கோஷ்டி இந்த நம்ம இது விளையாடுற மாதிரி ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லி சுபாஷிதங்கள் சொல்லி விளையாடுற மாதிரியும் அந்நேஷ சரசா லாபைகி மற்றும் நல்ல விதமான பேச்சுக்களாலும் விளையாடியும் கிரீடன் ஆசாம் சக்கரே. ஸோ அந்த மாதிரி அவன் பொழுதுகளை கழிப்பவனாக இருந்தான். ஏவம் முகூர்த்தம் ஸ்தித்வா காதம்பரி பரிஜனேன நிர்வர்த்தித ஸ்நான விதிஹி அர்ச்சிதாபி மததைவதக கிரீடா பர்வதகே ஏவ சர்வம் ஆகாராதிக்கம் அகஹ கர்ம சக்கரே. இவ்வாறு ஒரு கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு பிறகு காதம்பரி பரிஜனேன காதம்பரியனுடைய சர்வன்ஸால் நிர்வர்த்தித்த ஸ்நான விதிகி குளியல் முதலிய காரியங்களை முடிச்சுண்டு அர்ச்சிதாபிகி மத தெய்வத்தக அவனுக்கு பிடித்த பெருமாளை சேவிச்சுண்டு கிரீடா பர்வதக்கே ஏவ அந்த கிரீடா பர்வதத்திலேயே அன்னைக்கு பொழுதுக்கு உண்டான ஆகாரங்களையும் முடிச்சுட்டு பொழுத கழித்தான். அத்த கிரீடா பர்வதகஸ்ய பிராக்பாகே மனோஹாரிணி மரகதशिलातले समुपविष्टः दृष्टवान् सहसा एव धवलेन आलोकेन विलिप्यमानम् अम्बरतलम्. அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுறான், கிரீடா பருவத்தோட பிராக்பாகே அந்த ஃப்ரண்ட் சைடில் முன்னால் இருக்கிற பாகத்தில் மனோகராணி மரகத ஷிலாத்தலே சமுபவிஷ்டக அங்கே ஒரு மரகத கல்லாலான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அது ரொம்ப மனசுக்கு ரம்யமாக இருக்குது. அதே சமயம் தவலேன ஆலோக்கேன விலிப்பியமானம் அம்பரத்தலம் ஆகாசம் அம்பரத்தலம் ரொம்ப அப்படியே பிரகாசிக்கிற ஒரு சகசா ஏவ திடீர்னு பிரகாசிக்கிற தவலேன ஆலோக்கேன ஒரு ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி பிரகாசமாக வெளுப்பாக பிரகாசமாக இருக்கிறத பார்க்குறான். பார்த்துவிட்டு அத்ராட்சிச்ச மதலேகாம் ஆகச்சந்தீம் தஸ்யாச்ச சமீபே தரளிகாம்
तया च सितांशुक उपच्छेद पटलके गृहीतां शशिनम् इव प्रभावर्षिणम् அதிதாரம் ஹாரம். ஸோ இந்த அத்ராக்ஷீத் அதிதாரம் ஹாரம் அத்ராக்ஷீத் பார்த்தான். எதை பார்த்தான்? மதலேகாம் ஆகச்சந்தீம், அங்கே வருகின்ற மதலேகாவையும், தஸ்யாச்ச சமீபே தரளிகாம், அவள் கூட வருகின்ற தரளிகாவையும், தயாச்ச சிதா அம்சுக உபச்சேத பட்டலேக்கே கிரகீதம், அவளால் கொண்டு வரப்பட்ட ஒரு சித்தான ஒயிட் கலர்லான அம்சுக உபச்சேத, அம்சுகம்னா ஒயிட் துணி, அந்த துணியால் மூடப்பட்ட பட்டலக்கே ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸை எடுத்துக்கொண்டு வருபவளாக ஷரத் சசினம் இவ, சரத்காலத்து சந்திரனை போல இருக்குன்னா அந்த ஒயிட் கலர் திடீர்னு வந்தது இல்லையா, அதுக்காக சொல்கிறான். இவ பிரபாவர்ஷினம் அதிதாரம் ஹாரம், அந்த சமயம் பிரபாவர்ஷினம் அப்படியே பொழிய ஒயிட் கலர் அப்படியே வெண்மையாக பிரகாசிக்கக்கூடிய வர்ஷிக்கக்கூடிய அதிதாரம் ஹாரம், ஒரு சுத்தமான ஒரு மாலையை அத்ராக்ஷித், அத்ராக்ஷித் கிரியாபதம் இங்கே வந்துடும். அதை பார்த்தான். அந்த ஒயிட் ஏன் திடீர்னு அந்த மரகதக்கல் மேலே ஒரு ஒயிட் கலர் வந்தது, ஒரு பிரகாசம் வந்தது அப்படின்னாக்க இந்த மாலையோடது அது அப்படிங்கிறதுனால அப்படின்னு. திருஷ்டுவாச்ச அயம் அஸ்ய தவலிம்னக காரணமிதி நிச்சித்ய பிரத்யுத்தானாதினாம் சமுச்சிதேன உபச்சாரேன மதலேகாம் பிரதிஜக்ராக. அந்த மாதிரி பார்த்து விட்டு திருஷ்டுவாச்ச அயம் அஸ்ய தவளிம் நக காரணம் இது நிச்சித்ய, இதுதான் அந்த பிரகாசத்துக்கு இலுமினேஷன் வந்ததே அதுக்கான காரணம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு சந்திராபீடக பிரத்யுத்தான ஆதினா சமுச்சித்தேன உபச்சாரேன, நான் எழுந்து அவள் வரா இல்லையா, அவளை அபிமுகம் பார்க்குறது பிரத்யுத்தானம்ங்கிறது இருக்கிற இடத்துலேருந்து எழுந்துட்டு அவளை வரவேற்கிற மாதிரி சமுச்சித்தேன உபச்சாரேன, அந்த ப்ராப்பராக ஒரு ரெஸ்பெக்டோட மதலேகாம் பிரதிஜக்ராக, மதலேகாவை கேள்வி கேட்குறான். சா தஸ்மின்னேவ மரகத கிராஹவனி முகூர்த்தம் உபவிஷ்ய ஸ்வயம் உத்தாய சந்திராபீடம் சந்தனேன அனுலிப்ய द्वे दुकूले परिताप्य तैश्च मालती कुसुमदामभिः आराचितशेखरं कृत्वा तं हारम् आदाय उवाच कुमार शेषनामाहारो अयं भगवता अम्बसां पत्यागृहम् उपगताय प्रचेदसे दत्तः. ஸோ இப்போ அந்த மதலிகாவை அவன் கேட்டதும் இப்போ அவள் வந்து சா மதலிகா தஸ்மின்யேவ மரகத கிராகவனி, அந்த மரகத கல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல முகூர்த்தம் உபவிஷ்ய கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டு ஸ்வயம் உத்தாய தானே எழுந்துட்டு சந்திராபீடம் சந்தனேன அனுலுப்பிய நல்லா சந்தனங்கள்லாம் எடுத்து வந்து பூச்சு உடம்புக்கு பூசி द्वे दुकूले परिदाप्य, दुकूलेना पट्टाडे, द्वेना ரெண்டு பட்டாடையால் மேலாடை கீழாடை ரெண்டையும் போட்டு பரிதாப்பிய, அதை தான் போட்டுண்டா பரிதிருத்தகன்னு சொல்லுவோம் இல்லையா, பரிதாய பரிதாப்பிய, ஸோ நிச்சி காசல் ஃபார்மில் வந்திருக்கு, அவனுக்கு போட்டு தைஷ்ட மாலதி குசும தாமபிகி ஆராச்சித சேகரம் கிருத்வா, அவனோட தலையில் புஷ்பஹாரம்லாம் மாலதி குசுமத்தால் ஆன தாம மாலையை ஆராச்சித சேகரம் கிருத்வா தலையில் அதெல்லாம் வச்சு தம் ஹாரம் ஆதாய உவாச்ச, அந்த ஒரு பளிச்சுன்னு இருக்கிற ஒரு மாலை எடுத்துன்னு வந்தாலே அதை கொண்டு வந்து மேலும் கூறுகிறாள். ஹே குமார சேஷநாமா ஹாரோ அயம், இந்த ஹாரத்துக்கு பேர் சேஷ அப்படிங்கிற பேர். பகவதா அம்பசாம் பிருத்யாகிருகம் உபகதாய பிரச்சேதசே தத்தக, பகவான் வந்து சமுத்திரராஜக, அம்பசாம்ங்கிறச்ச அம்பசி, அம்பஸ் வந்து சமுத்திரராஜன், அவன் வந்து பத்யாகிருகம் உபகதாய பிரச்சேதசே, வருணன் வந்து தன்னுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது இது கொடுத்தான். பாஷ பிருதாபி கந்தர்வராஜாய கந்தர்வராஜேன அப்பி காதம்பர்யை தயாபி त्वत् वपुः अस्य अनुरूपम् इति विभावयन्त्या अनुप्रेषितः. ஸோ முதல்ல அந்த சமுத்திரராஜன் வந்து வருணனுக்கு கொடுத்ததை வருணன் பாஷபிருத்தாபி, பாஷபிருத் அப்படின்னாக்க வருணன், வருணன் வந்து கந்தர்வராஜனுக்கு கொடுத்தான், கந்தர்வராஜன் வந்து காதம்பரிக்கு கொடுத்தான், காதம்பரி இப்போ அதை வந்து துவத்பபுகு அஸ்ய அனுரூபம் இது, உன்னுடைய உடலுக்கே இது ஏற்றது என்று ஒத்து இருப்பது என்று விபாவயந்தியா அனுப்ரேஷிதக என்று ஷி ஹஸ் டேக்கன் அ டெசிஷன், உனக்காக இதை அனுப்பியிருக்கா
अत अर्हति इमं बहुमानं त्वत्तः महाश्वेतायापि कुमारस्य सन्दिष्टं न खलु महाभागेन मनसापि कार्यः कादम्बर्याः प्रथमप्रणयभङ्गः इति उक्त्वा तं तस्य वक्षस्थले बबन्ध. अतः अर्हतीயம், அதனால் இந்த மாலை வந்து இட் ஹாஸ் ஃபுல் யோகிதம் இருக்குது. எதனாலனா இமம் பகுமானம் தொத்தக, உனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பகுமானம், ஒரு மரியாதை கதர்வராணியான காதம்பரியால். மேலும் மகாஸ்வேதா வேற என்ன சொல்லியிருக்கா, மகாஸ்வேதையாப்பி குமாரஸ்ய சந்திஷ்டம், அவளும் ஷி ஹாஸ் ஆல்சோ இன்ஃபார்ம்டு, என்ன சொல்லியிருக்கா, ந கலு மகாபாகேன, மகாபாகன்னா சந்திராபேடேன, மனசா அப்பி, மனசால கூட பிரதம பிரணய பங்கக ந காரியக காதம்பரியாக, காதம்பரியினுடைய மனசை உடையிற மாதிரி எந்த காரியமும் பண்ணிடாதீங்கோ இத்தி உக்துவா என்று கூறிவிட்டு தம் தஸ்ய வக்ஷஸ்தலே பவந்த, அந்த மகாஸ்வேதா சந்திராபீடனுடைய வக்ஷஸ்தலத்தில் அந்த மாலையை சமர்ப்பிச்சுட்டா. சந்திராபீடஸ்து விஸ்மயமானக பிரத்யவாதித் மதலேக நிபுணா அசி. சந்திராபீடன் ஆச்சரியப்பட்டு திருப்பி பதில் சொல்கிறான், ஹே மதலேகா, நீ ரொம்ப சாமர்த்தியமானவ தான். ஜானாசி கிராகித்தும், உனக்கு தெரியும் நான் என்னை எப்படி வாங்கிக்க வைக்கிறதுன்னு. உத்தரா அவகாசம் அபஹரந்தியா கிருதம் வச்சசி கௌஷலம், நான் என்ன பதில் சொல்லணுங்கிறதுக்கு கூட ஒரு டைம் தராத. அபஹரந்தியா கிருத்தம் வச்சசி கௌஷலம், நல்ல சாமர்த்தியமான வார்த்தைகளை பேசிவிட்டாய். இத்யுக்துவா காதம்பரி சம்பத்தா அபிரேவ கதாபிகி சுச்சிரம் ஸ்தித்வா விசர்ஜயாம் பபுவ மதலேகாம். இப்படி சொல்லிவிட்டு அவள்கிட்டேருந்து காதம்பரிட்டேருந்து கிடச்ச அதை வந்து கொஞ்சம் கதைகளை பற்றி, கதாபிகி சுச்சிரம் ஸ்தித்வா, காதம்பரியை பற்றிய சம்பந்தபிகி ஏவ கதாபிகி, காதம்பரியை பற்றிய கதைகள் கொஞ்சம் கேட்டுண்டு சுச்சிரம் ஸ்தித்வா சொல்லிண்டு விசர்ஜயாம் பபுவ மதலேகா அங்கேருந்து கிளம்பிட்டா. ஸோ இப்போ சந்திராபீடனுக்கு அவள் கிஃப்ட்டும் கொடுத்துட்டா. அத்த அதர்ஷனம் உபகத்தே பகவதி கபஸ்தி மாலினி சந்திராபீடக கிருஹ குமதின்யாக தீரே சந்தனரசைः ஷாலிதம் காதம்பரி பரிஜன உபதிஷ்டம் ஷிலாபட்டம் அதிசிஷ்யே. ஸோ அதுக்கப்புறம் அதர்ஷனம் உபகத்தே பகவதி கபஸ்தி மாலினி, பகவதி கபஸ்தி மாலினி சூரியன் அஸ்தங்கத்தே சதி, சூரியன் மறைந்ததும் சந்திராபீடக கிரக குமுதின்யாக தீரே, குமுதின்யாகங்கிறது நீல புஷ்பங்கள் நிறைந்திருக்கிற அந்த தீரத்தில் சந்தன ரசைஹி க்ஷாலிதம் காதம்பரி பரிஜன உபதிஷ்டம், சந்தன ரசங்களினால் நல்லா அலம்பி வாஷிங் பண்ணிட்டு இருக்கிற காதம்பரியினுடைய சர்வன்ஸால் உபதிஷ்டம் காண்பிக்கப்பட்ட ஷிலாபட்டம் அதிசிஷ்யே, ஒரு நல்ல கல் அங்கே இருக்குது ஷிலாபட்டம், அதில் வந்து அவன் வந்து சயனம் படுத்துக்கிறான். நல்ல சந்தனத்தால் அலம்பப்பட்ட அந்த கல், அதனால நல்ல வாசனையோட கூடிய இடத்துல வந்து படுத்துக்கிறான். காதம்பரி தூ மதலேகையா சக தத்ர ஆகத்திய கஞ்சித் காலம் ஸ்தித்வா கிருத பிரஸ்தாவா கதம் ராஜா தாராபீடக கதம் தேவி விலாசவதி கதம் ஆத்ய சுகநாசக கீதృஷீ ச உஜ்ஜயினி கியத்யத்வனி சா கீதృஷம் பாரதம் வர்ஷம் இத்தி அசேஷம் பப்ரச்ச. ஸோ இவன் அந்த பக்கத்தில் ஷிலாப்பட்டத்தில் உட்கார்ந்ததுக்கப்புறமா காதம்பரி அங்கே வந்து மதலேகாவுடன் கூட கஞ்சித் காலம் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இவன்கிட்ட சந்திராபீடனுடைய எல்லாரை பற்றியும் விசாரிக்கிறார். ராஜா தாராபீடன் எப்படி இருக்கா, தேவி விலாசவதி, சுகநாசன் அவளுடைய மந்திரி, அப்புறம் உஜ்ஜயினி அவனுடைய ஊர், எல்லாத்தையும் பற்றியும் கேட்டுட்டு எவ்வளவு தூரம் இங்கேருந்து இருக்குது, கியத் அத்வனீசா கீதృஷம் பாரத வருஷம், பாரத வருஷங்கிறச்ச பரதகண்டம், ஏன்னா அவள் கிண்ணற பூமியில் இருக்கா, அதனால இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவள் கேட்குறா. எல்லாத்தையும் இத்தி அசேஷம் அப்ரச்ச ஒன்னோடாத கேட்டாள். ஏவம் விவிதாபிஷ்ச கதாபிஹி சுச்சிரம் ஸ்தித்வா உத்தாய காதம்பரி கேயூரகம் சந்திராபீட சமீபசாயினம் ஆதிஷ்ய சயனசௌத சிகரம் ஆருரோக. இவ்வாறு பலவிதமான கேள்விகளை கேட்டுவிட்டு சுச்சிரம் ஸ்தித்வா கொஞ்ச நேரம் இருந்துட்டு உத்தாய கிளம்பி காதம்பரி கேயூரகம் சந்திராபீட சமீப சைனம் ஆதிஷ்ய
கேயூரகனை சந்திராபீடனுடைய அருகில் படுத்துக்கொள்ள சொல்லி ஆர்டர் சொல்லிட்டோம் ஆதிஷ்ய. சயன சௌத சிகரம் ஆருரோக, அங்கேருந்து தாம் படுத்துக்கிறதுக்கான சௌதங்கிறச்ச மாளிகையோட சிகரம் உச்சி மேலே ஏறி அவள் போகிறான். தத்ரச்ச சித துக்கூல விதான தலாஸ்தீர்ணம் சயனம் அபஜத, அங்கே சித துக்கூல விதான தலாஸ்தீர்ண ஒரு டென்ட்டு, விதானம்னா ஒரு டென்ட்டு மாதிரி அந்த கல்லுக்கு மேலே போட்டிருப்பா போல இருக்கு. சித்தனா ஒயிட்டு, துக்கூலன்னா பட்டாடையால் ஆன ஒரு டென்ட்டு. அதை அதுக்கு கீழே ஆஸ்தீர்ணம் ஒரு இது விரிப்பு போட்டு அதில் படுக்கையில் படுத்துட்டான் சந்திராபீடக. சந்திராபீடோ அப்படி தத்ரைவ சிலாத்தலே நிரபிமானதாம் அதிகம்பீரதாம் ச காதம்பர்யாக நிஷ்காரண வத்சலதாம் மகாஸ்வேதாயாக அதிசம்ருத்திம் ச கந்தர்வராஜலோகஸ்ய மனசா பாவயன் கேயூரகேன சம்வாஹ்யமான சரணக க்ஷணாதிவ க்ஷணதாம் ஷபித்தவான். ஸோ அதுக்கப்புறம் சந்திராபீடன் அன்றைக்கி நைட் இரவு பொழுதை க்ஷணாதிவ க்ஷணதாம் ஷபித்தவான், ஒரு நொடியை போல கழித்தான். எப்படி கழித்தான் அப்படின்னாக்க, அந்த சிலாத்தலையில நிரபிமானதாம் அதிகம்பீரதாம் ச காதம்பர்யாக, அபிமானம்னா ரொம்ப அகங்காரம், நிரபிமானம் அகங்காரமே இல்லாத அதிகம்பீரதாம் நல்ல கம்பீரமாகவும் இருக்கின்ற காதம்பரியினுடைய தன்மையையும் நிஷ்காரண வத்சலதாம் மகாஸ்வேதாக்கு ஒரு விதமான காரணமே இல்லாத அன்கண்டிஷ்னல் லவ் அண்ட் ஃபெய்த்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி ஒரு வாத்சல்யத்தோட கூடியவளான அவளையும் அதிசம்ருத்திம் ச கந்தர்வராஜ லோகஸ்ய, அந்த கந்தர்வராஜ லோகனுடைய நல்ல ஒரு சம்ருத்தி, நல்ல வெல்த்தியாக இருக்கிறதையும் பார்த்து மனசா பாவையன் மனசா சிந்தையன் கேயூரகேன சம்வாகியமான சரணக, கேயூரகன் இவனுடைய காலில் மடியில் எடுத்து வச்சுன்னு பிடிச்சிட்டு இருக்கான். சம்வாகமான சரணக க்ஷணாதிவட்சணதான் சாப்பித்தவான், இரவு பொழுத ஒரு நொடியில் கழித்தான். அத சமுத்கதே சவித்தரி சிலாதலாத்து உத்தாய சந்திராபீடக பிரக்ஷாலித முகக்கமலக கிருத சந்தியானம் கிருதிஹி சந்தியா நமஸ்கிருதிஹி கிரஹீத தாம்பூலக கேயூரக விலோகய தேவி காதம்பரி பிரபுதாவா நவா क्व सा तिष्ठति इति अवोचत्. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் சமுத்கதே சவித்தரி, சூரியன் உதித்தவுடன் சிலாத்தலாத்து உத்தாய, அவன் படுத்துட்டு இடத்துலேருந்து எழுந்துட்டு சந்திராபீடக பிரக்ஷாலித்த முகக்கமலக, அவனுடைய முகமேவ முகக்கமலம், அதன் முகக்கமலம் சகன்னு பகுபிரியா வந்திருக்கு. ஸோ அந்த முகத்தை நன்னா அலம்பிண்டு கிருத சந்தியா நமஸ்கிருதி, அந்த மார்னிங் செய்ய வேண்டிய சந்தியாவந்தனங்களை எல்லாம் செய்துண்டு கிரஹீத தாம்பூலக, அந்த அவனும் கேயூரக அந்த அவனுக்கு என்ன தாம்பூலமோ அதெல்லாம் பெற்றுக்கொண்டு கேயூரகனை பார்த்து தேவி காதம்பரி எழுந்துட்டாளா என்ன, எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறான். கத பிரதிநிவத்தேன ச தேன தேவ மந்திர பிரசாதஸ்ய அதஸ்தாத் அங்கன சௌத வேதிகாயாம் மகாஸ்வேதையா சக அவதிஷ்டதே இதி ஆவேதித்தே தாம் ஆலோகித்தும் ஆஜகாம. ஸோ அவன் ஒரு நிமிஷம் போய் பார்த்துட்டு மந்த பிரசாதஸ்ய அதஸ்தாத்து, அந்த சந்திரன் மறைஞ்சாச்சு, இப்போ சூரியன் வந்ததுனால அங்கன சௌத வேதிகாயாம், அந்த சௌத வேதிகா அப்படிங்கிறச்ச வெண்மையான ஒரு மேடை, அந்த மேடையில் மகாஸ்வேதாயோட அவள் இருக்கா என்று சொல்லிண்டே தாம் ஆலோகித்தம், அவளை திரும்பவும் பார்க்கறதுக்காக ஆஜகாம சென்று விட்டான். திருஷ்டுவாச்ச காதம்பரியம் சமுபசிருத்திய, இவளை பார்க்கறதுக்காக இப்போ காதம்பரியை திருஷ்டுவாச்ச காதம்பரியும் சமுபசிருத்திய, காதம்பரி திரும்பி அருகில் வருவதை பார்த்துவிட்டு தஸ்யாம் ஏவ சுதா வேதிகாயாம் விநியஸ்தம் ஆசனம் பேஜே, அவளுடைய அந்த சுதா வேதிகா ஒயிட்டாக இருக்கிற வேதிகான அந்த மேடை மாதிரி, அந்த மேடையை விநியஸ்தம் ஆசனம் அங்கே வைக்கப்பட்டிருக்க அந்த ஆசனத்தை சென்று அடைந்தான். ஸோ இந்த இடத்தோட நிறுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு மேற்கொண்டு பார்க்கலாம்.